தனது 2 குழந்தைகளை கொன்ற வழக்கில் நீதிமன்ற தீர்ப்புக்காக ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளி அபிராமி தன்னை அழகுபடுத்திக் கொண்டு வந்த காணொளி தற்போது பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. டிக்டாக் மூலமாக ஏற்பட்ட தவறான உறவுக்கு இடையூறாக இருந்ததாக கூறி தனது கணவர் மற்றும் 2 குழந்தைகளுக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்த அபிராமி குழந்தைகளை கொலையும் செய்திருந்தார். இந்த வழக்கு 2018ஆம் ஆண்டு பலத்த அதிர்ச்சியை கிளப்பியது. தூக்க மாத்திரை கொடுத்தும் தனது 2 குழந்தைகளில் ஒருவர் இறக்கவில்லை என்பதால் அந்த குழந்தையை இரக்கமின்றி கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு காதலன் மீனாட்சி சுந்தரத்துடன் தென் மாவட்டத்திற்கு பயணப்பட்டார் அபிராமி. ஆனால் தூக்க மாத்திரை சரியாக வேலை செய்யாமல் உயிர் பிழைத்த கணவர் விஜய் தனது குழந்தைகள் இறந்து கிடப்பதைக் கண்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று மீனாட்சி சுந்தரம் மற்றும் அபிராமி ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். 2018ஆம் ஆண்டே இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்கள் மற்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் இருவரும் பல காரணங்களை காட்டி வழக்கை இழுத்தடித்து வந்தாலும் ஜாமீன் கிடைக்காமல் 7 வருடங்கள் சிறையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. மீனாட்சி சுந்தரம் மற்றும் அபிராமி ஆகிய இருவரும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தீர்ப்பை கேட்டு அபிராமி கதறி அழுதாலும் அவரது கைவிரல்களில் நெயில் பாலிஷ் அணிந்திருந்ததும் தலையில் கிளிப் முதலியவற்றை அணிந்திருந்ததும் தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. முகத்தை மறைக்க கருப்பு துப்பட்டா, கருப்பு சுடிதார் அணிந்து நீதிமன்றத்திற்கு வந்த அபிராமி தீர்ப்பை கேட்டு பெண் காவலர்கள் மீது சாய்ந்து அழுது கொண்டிருந்தார். சிறையில் இருக்கும் விசாரணை கைதிகளாக இருந்தாலும் நெயில் பாலிஷ், கிளிப் போன்ற பொருட்கள் கைதிகளின் கையில் இருக்க முடியாது எனும்போது இவருக்கு மட்டும் இவையெல்லாம் எப்படி கிடைத்தது? குற்ற உணர்ச்சி இல்லாமல் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு நீதிமன்றத்திற்கு வந்த அபிராமி அழுததும் நாடகமா? சிறையில் இவருக்கும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்களா போன்ற கேள்விகள் தற்போது வலுத்து வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை இன்று காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடைபெற்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று தண்டனை வழங்கியுள்ளார்கள் நமது ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையிலே குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த அபிராமி கணவர் பெயர் விஜய் தம்பதியினருக்கு 2 குழந்தைகள். முதல் குழந்தை அஜய் 6 வயதை சார்ந்த அஜய், 2வது குழந்தை கார்மிகா என்ற 4 வயது குழந்தை. இவர்களுக்கு டிக்டாக் மூலியமாக அபிராமி முதல் குற்றவாளி அபிராமிக்கு டிக்டாக் மூலியமாக, அதாவது சமூக வலைதளங்கள் மூலியமாக அதே பகுதியை சார்ந்த 2ஆம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்துக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளிரவிலே தகாத உறவாக, திருமணத்திற்கு மீறிய ஒரு உறவாக மாறி அதற்கு தடையாக இருந்த பிஞ்சு குழந்தைகளை தான் பெற்ற அந்த அபிராமி பெற்ற தன் குழந்தைகளே இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததனால் அந்த குழந்தைகளை நஞ்சு கலந்த மாத்திரைகளை பாலிலே கலந்து கொலை செய்திருக்கிறார். அது 2ஆம் குற்றவாளியின் தூண்டுதலின் பேரிலே முதல் குற்றவாளியான அபிராமி அந்த கொலையை செய்திருக்கிறார். இந்த வழக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்திலே நடைபெற்றது. அதில் நாங்கள் அரசு தரப்பு சாட்சிகளாக 25 சாட்சிகளை நாங்கள் விசாரணை செய்திருக்கிறோம். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அரசு தரப்பு சாட்சிகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று ஐயா அவர்கள், மாவட்ட நீதிபதி ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள் இன்று முதல் குற்றவாளியான அபிராமிக்கும் 2ஆம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்திற்கும் இறுதி மூச்சு வரை சிறை தண்டனையும் சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 2 பேருக்குமே வழங்கி, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தலா 15,000 ஃபைன் விதிச்சிருக்காங்க. அதை கட்ட தவறினால் 3 ஆண்டு சிறை கடுங்காவல் தண்டனை. இதனால் என்னன்னா இந்த வருங்காலத்துல வர எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இந்த சிறப்பான தீர்ப்பு ஐயா கொடுத்த சிறப்பான தீர்ப்பு வருங்காலத்திலே தவறு செய்பவர்கள் இந்த மாதிரி தொடர்புனால, தவறான தொடர்புனால கொலை செய்ய, இது மாதிரி கொலைகள் அதற்கு எதிர்ப்பாக இருக்கின்ற குழந்தைகளாகட்டும் யாராகட்டும் கொலை செய்யாமல் இருக்க இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். ஒரு நல்ல தீர்ப்பு இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்கார்கள். 3 செக்ஷன் 302, 120, 109, 302 ஐபிசிக்கு ஒரு பிரிவுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதான் சாகும் வரை இறுதி மூச்சு வரை சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. 15,000 ஃபைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கட்ட தவறுனால கடுங்காவல் தண்டனை 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ஐயா அவர்கள்.